இஸ்ரேல் ஈரான் ஆகிய இரண்டு நாடுகளுக்கிடையேயான போர் நாளுக்கு நாள் உக்கிரமடைந்து வருகிறது. மூன்றாவது நாளாக மாறி மாறி வான்வழி தாக்குதல் நடத்தியதால் பதற்றம் அதிகரித்து வருகிறது. ஈரான் கொத்து கொத்தாக ஏவுகணைகளை வீசியதால் இஸ்ரேல் முழுவதும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டது. ஈரான் ஏவுகணைகள் மேற்கு கரை வழியாக இஸ்ரேலை நோக்கி வானில் பாய்ந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஈரான் இஸ்ரேல் இடையே போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் இரு நாடுகளும் பரஸ்பரம் ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்த சூழலில் ஈரான் ஏவிய ஏவுகணைகள் மேற்கு கரை வழியாக இஸ்ரேலை நோக்கி பாய்ந்ததை கண்ட பாலஸ்தீன மக்கள் விசில் அடித்து ஆரவாரம் செய்தனர். ஈரான் இஸ்ரேல் இடையே போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் இஸ்ரேலை நோக்கி கொத்து கொத்தாக ஏவுகணைகளை வீசி வருகிறது ஈரான். நேற்று மாலை தொடர்ச்சியாக ஈரான் ஏவுகணை ஏவிய நிலையில் ஜெருசலேம் நகர் முழுவதும் சைரன் அலறியதால் பொதுமக்கள் வீடுகளுக்குள் தஞ்சம் புகுந்தனர். அதேபோல டெல் அவீவ் நகரில் பல்வேறு இடங்களில் குண்டுகள் வெடித்தன. ஈரான் ஏவுகணை தாக்குதலால் இஸ்ரேலின் ஹைபா நகரில் குடியிருப்புகள் சேதமடைந்ததோடு கார்களும் தீப்பிடித்து எரிந்தன. இஸ்ரேலின் ஹைபா நகரில் ஈரான் நேற்று நடத்திய தாக்குதலில் ஏராளமான குடியிருப்புகள் சேதமடைந்தன. மேலும் கார்களும் தீப்பிடித்து எரிந்ததால் சம்பவ இடத்திற்கு மீட்பு படையினர் விரைந்தனர். ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் பதிலடியாக அந்நாட்டின் ராணுவ தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த சூழலில் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள ராணுவ தளத்தில் நேற்று குண்டு வீசி தாக்குதல் நடத்திய வீடியோவை இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ளது. இதில் ஏராளமானோர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. ஈரானின் 20 ட்ரோன்களை 1 மணி நேரத்திற்குள் சுட்டு வீழ்த்தியது எப்படி என இஸ்ரேல் பாதுகாப்பு படை வீடியோ வெளியிட்டிருக்கிறது. அந்த வீடியோவில் இஸ்ரேல் நாட்டின் வான் பாதுகாப்பு அமைப்பில் இருந்து சீறி பாய்ந்து செல்லும் ராக்கெட்டுகள் ஈரானின் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தும் காட்சிகள் பதிவாகியுள்ளன. ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மேலும் 8 தளபதிகள் கொல்லப்பட்டதாக அந்நாட்டின் இஸ்லாமிய புரட்சி காவல் படை தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த அறிக்கையில் ஈரான் ராணுவத்தை வழிநடத்திய மூத்த ராணுவ தளபதிகள் 8 பேர் கொல்லப்பட்டதாகவும் அவர்களின் தியாகத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனியை கொல்ல இஸ்ரேல் ரகசிய திட்டம் தீட்டியதாகவும் அந்த திட்டத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தடுத்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் பிரபல வால் ஸ்ட்ரீட் பத்திரிகைக்கு இஸ்ரேல் அதிகாரி அளித்த பேட்டியில் கமேனி கொல்லப்படுவது என்பது லிமிட்டில் இல்லாத விஷயமெல்லாம் இல்லை என குறிப்பிட்டிருந்தார். இஸ்ரேல் மக்களின் இறப்புக்கு ஈரான் மிகப்பெரிய விலையை கொடுக்கும் என அந்நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் ஏவுகணை தாக்குதலால் டெல் அவீவ் அருகே உள்ள பாட்யாம் நகரில் இடிந்து சேதமடைந்த குடியிருப்பு பகுதிகளை பார்வையிட்ட அவர் இடிபாடுகளில் புதைந்து போனவர்களை தேடும் பணிகளையும் பார்வையிட்டார். பாலஸ்தீனத்தில் ஆக்கிரமித்த இடங்களை விட்டு வெளியேறுமாறு இஸ்ரேல் மக்களுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக தொலைக்காட்சியில் பேசிய ராணுவ செய்தி தொடர்பாளர் ரஸா சையத் தங்களை மனித கேடயங்களாக பயன்படுத்த அனுமதிக்க வேண்டாம் என்றும் எதிர்காலத்தில் வாழ தகுதியற்ற இடமாக மாறிவிடும் என்றும் எச்சரித்தார். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் விரைவில் அமைதி ஏற்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் விரைவில் அமைதி ஏற்படும் என்றும் இது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் மற்றும் சந்திப்புகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை மழை பொழிந்ததால் இன்று நடைபெறவிருந்த மகனின் திருமணத்தை அந்நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு ஒத்திவைத்துள்ளார். பிரதமர் நேத்தன்யாகுவின் மகன் அவ்னர் நேத்தன்யாகு தனது காதலி அமித் யார்தேனியை இன்று திருமணம் செய்து கொள்வதாக இருந்தது. இதற்கு உள்நாட்டு ஆர்ப்பாட்டக்காரர்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. மேலும் கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்ட நீலகிரி மாவட்டத்தில் இன்று 4 தாலுகா பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உதகை, குந்தா, கூடலூர், பந்தலூர் ஆகிய வட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒரு நாள் விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணை 2வது முறையாக திறக்கப்பட்டுள்ளதால் பவானி ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, அப்பர் பவானி, குந்தா உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பில்லூர் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்தது.
டெல்டா பாசனத்திற்காக கல்லணையில் தண்ணீரை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொன்னி நதியால் தஞ்சை செழிக்கட்டும், உழவர் பெருமக்கள் வளம் காணட்டும் என எக்ஸ் வலைதளத்தில் வீடியோவை இணைத்து பதிவிட்டிருக்கிறார். 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக தஞ்சை சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கல்லணையில் இருந்து தண்ணீரை திறந்து வைத்தார். இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக தஞ்சைக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ராமநாதன் ரவுண்டானாவில் இருந்து மேரிஸ் கார்னர், ரயிலடி மற்றும் காந்திஜி சாலை வழியாக 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ நடத்தினார். அப்போது வரவேற்புடன் சேர்ந்து மக்கள் அளித்த மனுக்களையும் அவர் பெற்றுக் கொண்டார். தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அருகில் அமைக்கப்பட உள்ள 9 அடி உயரமுள்ள கலைஞரின் திருவுருவ சிலையை திறந்து வைத்து அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி முதலமைச்சர் மரியாதை செலுத்தினர். அப்போது அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் கட்சி நிர்வாகிகளின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பூங்கொத்து கொடுத்து மணமக்களை வாழ்த்தினார். எடப்பாடி வடக்கு ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் மகள் திருமணம் மற்றும் அதிமுக கிளை செயலாளர் மகன் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அன்புமணியை பார்த்தாலே ரத்த அழுத்தம் எகிறுவதாக கூறியிருந்த பாமக நிறுவனர் ராமதாசுக்கு அன்புமணி பதிலளித்திருக்கிறார். திருவள்ளூரில் நடைபெற்ற பாமக நிகழ்ச்சியில் பேசிய அன்புமணி உடல்நலத்தோடு இருக்க வேண்டும் என்பதால் டென்ஷன் ஆகாதீர்கள் என அறிவுரை கூறியுள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் அனைத்து படிப்புகளிலும் உள்ளூர் மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரிடம் முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ள குடியரசு துணைத் தலைவரை சந்தித்த ரங்கசாமி மாணவர்கள் இடஒதுக்கீடு தொடர்பான கோரிக்கை மனுவை அளித்தார். ஆள்கடத்தல் வழக்கில் முன்ஜாமீன் கோரி MLA பூவை ஜெகன்மூர்த்தி தாக்கல் செய்துள்ள மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. காதல் விவகாரத்தில் பெண் வீட்டாருக்கு ஆதரவாக இளைஞரை கடத்தியதாக பூவை ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஜெகன்மூர்த்தி MLA தப்பிக்க வாய்ப்புள்ளதாக கூறி தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக திருவள்ளூர் போலீசார் தெரிவித்தனர். திருத்தணி அருகே திருவாலங்காடு காவல் நிலையத்தில் ஜெகன்மூர்த்தி மீது ஆழ்கடத்தல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே அவர் ஆந்திரா அல்லது கர்நாடகா தப்பி செல்ல வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மதுரையில் ஜூன் 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடத்த 52 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மாநாட்டு வளாகத்தில் 2 ட்ரோன்கள் மட்டும் பறக்கவிட அனுமதி அளிக்கப்படுகிறது. மேலும் முருகன் மாநாட்டில் மத நல்லிணக்கம் காப்பாற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என ஆணையிட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த தமது சமூக வலைதள பதிவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து மூத்த அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தியதாகவும் முதல் முறையாக சாதிவாரி கணக்கெடுப்பும் சேர்த்து நடத்தப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். வயிறு சம்பந்தமான பிரச்சனைக்காக தலைநகர் டெல்லியில் உள்ள சர் கங்காராம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் அவர் மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் உள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. வெளிநாடு பயணம் செல்லும் பிரதமர் மோடிக்கு மக்களின் துயரம், வேதனை மற்றும் துன்பம் தணியாமல் தொடரும் மணிப்பூருக்கு செல்ல நேரமில்லையா என காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் பதிவில் மே 2023 முதல் பிரதமர் நரேந்திர மோடியின் 35வது வெளிநாட்டு பயணம் இது என குறிப்பிட்டிருக்கிறார். அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்த குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி உட்பட 80 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதில் 33 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சூழலில் விஜய் ரூபானியின் உடலுக்கு இன்று அரசு மரியாதையுடன் இறுதி சடங்கு நடைபெறுகிறது. அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளாகி 274 பேர் பலியான நிலையில் அந்த நிறுவனத்திற்கு சொந்தமான மற்றொரு விமானத்தின் மீது பயணிகள் சராமாரியாக புகார் தெரிவித்துள்ளனர். துபாயில் இருந்து ஜெய்ப்பூர் வந்த ஏர் இந்தியா விமானத்தில் சுமார் 5 மணி நேரமாக ஏசி இல்லாமல் வெப்பத்தில் தவித்ததாக பயணிகள் புகார் தெரிவித்தனர்.
மகாராஷ்டிர மாநிலம் புனே அருகே இந்திராயணி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள மேம்பாலம் இடிந்து விழுந்ததில் சுற்றுலா பயணிகள் 4 பேர் உயிரிழந்தனர். குண்ட் மாலாவில் உள்ள பாலம் திடீரென இடிந்து விழுந்ததில் பாலத்தில் பயணம் செய்தவர்கள் ஆற்றில் விழுந்து அடித்து செல்லப்பட்டனர். இதுவரை 39 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளனர். கேரளாவின் கண்ணூரில் கொட்டி தீர்த்த கனமழையால் பல்வேறு பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியதால் மக்கள் கடும் அவதிப்பட்டனர். பல்வேறு சாலைகளிலும் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியதால் 2 வீலர்கள், ஆட்டோக்கள், கார்கள் போன்ற வாகனங்கள் தத்தளித்து சென்ற வீடியோ வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கிய இளைஞரை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். கேரளாவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் திருவனந்தபுரம் நெய்யாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அப்போது அங்கு குளிப்பதற்காக சென்ற இளைஞர்களில் ஒருவர் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டார். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் கொட்டி தீர்க்கும் கனமழை காரணமாக சூரல்மலை பகுதியில் உள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சூரல்மலை புன்னப்புழா ஆற்றில் JCB இயந்திரங்களை கொண்டு தூர்வாரும் பணியில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டு வந்தது. இந்த நிலையில் திடீரென பெய்த மழையின் காரணமாக புன்னப்புழா ஆற்றில் செந்நிறத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. தெலங்கானா மாநிலத்தில் பெண்களுக்கு இலவசமாக இயக்கப்படும் அரசு பேருந்து நடத்துனருக்கு பெண்கள் தர்ம அடி கொடுக்கும் வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது. பெண்களுக்கு இலவசமாக இயக்கப்படும் RTC பேருந்தின் ஓட்டுநர் சில இடங்களில் பேருந்தை நிறுத்தாமல் சென்றதால் ஆத்திரமடைந்த பெண்கள் பேருந்தை நிறுத்தி நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தாக்கினர். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னர் ஜம்மு காஷ்மீரில் மூடப்பட்டிருந்த சுற்றுலா தலங்கள் மீண்டும் திறக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். 1 மாதத்திற்கு பிறகு சுற்றுலா தலங்கள் திறக்கப்பட்டதால் தங்களுக்கு வாழ்வாதாரம் மேம்படும் என உள்ளூர் மக்கள் மற்றும் வியாபாரிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். கேரளாவில் மாயமான பெண்ணை கொலை செய்து புதைத்த சகோதரர்களை போலீசார் கைது செய்தனர். கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த திருவனந்தபுரம் மாவட்டம் வெள்ளரடை பகுதி பிரியம்பதாவிடம் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த சரஸ்வதியின் மருமகன் வினோத் கடன் வாங்கியிருந்தார். பணத்தை திருப்பி கேட்டபோது தர முடியாததால் சகோதரர் சந்தோஷுடன் சேர்ந்து கொலை செய்து புதைத்தார். சென்னைக்கு வரவிருந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனத்தின் போயிங் விமானத்தில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. இதனால் சென்னைக்கு வரவிருந்த அந்த விமானம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக லண்டனின் ஹீத்ரூ விமான நிலையத்திற்கே திருப்பிவிடப்பட்டு பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. நீட் தேர்வில் தேர்ச்சி பெற தவறிய மாணவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கும் திட்டம் சென்னையில் இன்று தொடங்கப்படுகிறது. இது தொடர்பாக கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, நீட் தேர்வு என எந்த தேர்வாக இருந்தாலும் மாணவர்களின் மனசோர்வை குறைக்க கவுன்சிலிங் அளிக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். இந்து மதத்திற்கு எதிரான கட்சி திமுக என சிலர் அவதூறு பரப்பி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், திமுக அரசுதான் அதிக அளவில் கோவில் கும்பாபிஷேகங்களை நடத்தியிருப்பதாகவும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட கோயில் நிலங்களை மீட்டதாகவும் கூறினார். புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியை கைது செய்வதாக மிரட்டும் செயலில் திமுக அரசு ஈடுபடுவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த தமது எக்ஸ் பதிவில், சட்டம் ஒழுங்கை காப்பதை விடுத்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது எனவும் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றி வந்த SP திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஆயுதப்படை பிரிவில் 12வது கமாண்டன்டாக பணியாற்றி வந்த SP அருண் வெளிநாட்டுக்கு செல்லவிருப்பதாக காவல்துறை தரப்பில் கூறப்பட்டாலும் உண்மையான காரணம் குறித்த தகவல் இதுவரை தெரியவில்லை. சென்னையில் பொதுமக்களை மிரட்டி பணம் பறித்ததாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் காவலர்கள் 2 காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டனர். வானகரம் காவல் நிலைய காவலர்களான அரவிந்தன் மற்றும் சிவானந்தம் பொதுமக்களை மிரட்டி ஜிபே மூலமாக பணம் பறிப்பில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. சேலம் மாவட்டத்தில் ஆதிதிராவிடர் மாணவ விடுதிகளில் பணியாற்றிய 80 சமையலர் பணியிடங்களுக்கு புதிதாக நியமனம் மேற்கொள்ளும்படி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சமையலர் பணியிடம் தொடர்பாக தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து சமையலர்கள் ராணி, கலா உள்ளிட்ட 5 பேர் மேல்முறையீடு செய்திருந்தனர்.
திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற செங்கல் சூளை பணியாளர்கள் 2 பேர் ரயில் மோதியதில் உடல் சிதறி உயிரிழந்தனர். வையாலாநல்லூரில் உள்ள செங்கல் சூளையில் பணியாற்றி வந்த திருவண்ணாமலை மாவட்டம் ஆத்திமூரைச் சேர்ந்த அன்பு, போலூரைச் சேர்ந்த வேல்முருகன் ஆகியோர் சமையல் பொருட்களை வாங்கிவிட்டு திரும்பிய போது ரயில் மோதியது. செங்கல்பட்டு அருகே 2 டூ வீலர்கள் நேருக்கு நேராக மோதிக்கொண்டதில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் 4 பேர் காயமடைந்தனர். ஒரக்காட்பேட்டையில் இருந்து ஆத்தூர் நோக்கி சென்ற டூ வீலரும் எதிர் திசையில் வந்த டூ வீலரும் பாலாற்று பாலத்தில் மோதிக்கொண்டனர். இதில் 2 டூ வீலர்களையும் ஓட்டி வந்த பாலமுருகன், விஸ்வா ஆகியோர் உயிரிழந்தனர். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அன்பகத்தில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பாக கீழடி தொடரும் வஞ்சக அரசியல் எனும் தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன், தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கு. ராமகிருஷ்ணன், பேராசிரியர் கருணானந்தன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இருவேறு இடங்களில் ஏற்பட்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற விஜய் என்பவரின் இருசக்கர வாகனம் நிலை தடுமாறி சாலையின் தடுப்பில் மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மரக்காணம் சாலையில் பைக் மீது மயில் மோதியதில் பிரபாகரன் என்ற இளைஞரும் தடுமாறி மரத்தில் மோதி பலியானார். சென்னை திருவேற்காடு பகுதியில் வீட்டின் முன்பாக வாகனம் நிறுத்தியது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொள்ளும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. காடுவெட்டி பகுதியில் உள்ள இறைச்சி கடைக்கு சென்ற நபர் தமது வாகனத்தை கடைக்கு அருகில் உள்ள வீட்டின் முன்பு நிறுத்தினார். இதனால் வீட்டின் உரிமையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட தாக்குதல் சம்பவம் அரங்கேறியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் வீசிய பலத்த காற்றில் 4 சாலை சந்திப்பில் இருந்த டிராபிக் சிக்னல் கம்பம் சாய்ந்தது. ஒசூர் ராயக்கோட்டை சாலையில் ரிங் ரோடு இணையும் பகுதியான அசோக் பில்லர் பகுதியில் இருந்த சிக்னல் கம்பம் இதனால் நேற்று வீசிய பலத்த காற்றில் சாலையில் சாய்ந்தது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வனப்பகுதியை ஒட்டிய கிராமத்தில் சிறுத்தை தாக்கியதில் 6 ஆடுகள் உயிரிழந்தன. சில மாதங்களுக்கு பின்னர் குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் மீண்டும் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதால் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மதுரை சுற்றுவட்டார பகுதியில் வீசிய பலத்த காற்று காரணமாக ஓபுலா படித்துறை மேம்பாலத்தில் வைக்கப்பட்டிருந்த பேரிகார்டு விழுந்தது. இதனால் அந்த வழியாக பைக்கில் சென்ற நபரின் காலில் காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து சக வாகன ஓட்டிகள் கீழே விழுந்த பேரிகார்டுகளை அப்புறப்படுத்தி சாலையோரமாக வைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் அங்கன்வாடி பெண் ஊழியரை கட்டி போட்டு நகைகளை கொள்ளையடித்த நபரை போலீசார் கைது செய்தனர். ரத்னா கார்டன் பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த நீலா என்பவரிடம் அவரது உறவினர் சக்தி நகரைச் சேர்ந்த வடிவேலின் மகன் தீபக் நண்பர்களோடு சேர்ந்து கட்டி போட்டுவிட்டு கொள்ளையடித்தது தெரிய வந்தது. தென்னங்குச்சியை விழுங்கிய தனக்கு உரிய அறுவை சிகிச்சை செய்து உயிரை காப்பாற்ற வேண்டும் என சுகாதாரத்துறை அமைச்சருக்கு மாற்றுத்திறனாளி கோரிக்கை விடுத்திருக்கிறார். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியை சேர்ந்த சங்கர் தனக்கு தவறான அறுவை சிகிச்சை செய்ததாக அரசு மருத்துவமனை உட்பட 7 மருத்துவமனைகள் 16 MRI ஸ்கேன் சென்டர்கள் மீது ஆட்சியரிடம் புகார் அளித்திருக்கிறார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே காட்டாற்றில் மணல் கடத்தலை தடுத்ததாக தாய் மற்றும் 2 மகன்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சின்ன இளையநகரம் காட்டாறு கரையோரத்தில் பாப்பம்மாள் என்பவர் தனது 2 மகன்களுடன் வசித்து வரும் நிலையில் அங்கு சட்டவிரோதமாக மணல் அள்ளும் கும்பலை அவர்கள் தடுக்க முயன்றதாக கூறப்படுகிறது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே தந்தை உயிரிழந்த அதிர்ச்சியில் மகனும் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். தும்மக்குண்டு பெருமாள்பட்டியைச் சேர்ந்த பால்சாமி என்பவருக்கு 2 மகள்கள் 1 மகன் இருந்தனர். நியாய விலைக் கடையில் விற்பனையாளராக பணியாற்றி வந்த இவர் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே இளம் பெண்ணை கத்தியை காட்டி மிரட்டிய இளைஞரை போலீசார் கைது செய்தனர். ஜெயசுகந்தி என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த முனிரத்னம் என்பவரின் குடும்பத்தினருக்கும் முன்விரோதம் இருந்து வந்த நிலையில் சுகந்தி வீட்டில் இருப்பதை அறிந்த முனிரத்னத்தின் மகன் தனுஷ் ஜன்னல் வழியாக கத்தியை காட்டி மிரட்டியிருக்கிறார். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் அரசு பேருந்தின் பின்னால் லோடு லாரி மோதியதில் லாரி ஓட்டுநர் படுகாயமடைந்தார். சேத்தியாத்தோப்பில் இருந்து சிதம்பரம் நோக்கி சென்ற அரசு பேருந்து மீது லோடு ஏற்றிக் கொண்டு வந்த லாரி மோதியது. இந்த விபத்தில் அரசு பேருந்தின் பின்பக்கம் நொறுங்கிய நிலையில் லாரி ஓட்டுநர் காயத்தோடு உயிர் தப்பினார். திருவள்ளூர்
திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே வேன் நிலை தடுமாறி கவிழ்ந்த விபத்தில் 19 பேர் படுகாயமடைந்தனர். கொல்லப்பாளையம் அருகே வேன் நிலை தடுமாறி சாலையோரம் கவிழ்ந்ததில் வேனில் பயணம் செய்த 19 பேர் படுகாயமடைந்தனர். வேன் ஓட்டுநர் போதையில் இருந்ததே இந்த விபத்திற்கு காரணம் என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சென்னை அடுத்த தாம்பரத்தில் இருந்து பெருங்குளத்தூர் நோக்கி செல்லும் மேம்பாலத்தில் அரசு பேருந்து மீது கார் மோதி விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேம்பாலத்தில் சென்ற பேருந்தை கார் முந்த முயன்றபோது பக்கவாட்டில் மோதி விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சென்னை அமைந்தகரையில் உள்ள பிரபல மாலில் உள்ள பாரில் கணவன் மனைவியிடம் தகராறு செய்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். கைவன் மாலில் தம்பதி மது அருந்திய போது மனைவியிடம் ஆபாசமாக பேசி கணவரை பியர் பாட்டிலால் தாக்கியதாக கோகுல்நாத், மணிகண்டர், ராஜசேகர், மகாராஜா, அவினாஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே கார் ஒன்று தடுப்பு சுவரில் மோதி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இளைஞர்கள் 2 உயிர் தப்பினர். புதிய பாலம் அருகே வேகத்தடை அமைக்காததால் இதுபோன்று அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக கூறி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் அமைந்துள்ள குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. சிறிதாக பற்றி எரிய தொடங்கிய தீ காற்றின் வேகத்தால் மளமளவென பரவி குப்பை கிடங்கு முழுவதும் எரிந்தது. தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். பயணிகளை ஏற்றாமல் சென்ற பேருந்து குறித்த சிசிடிவி காட்சி வெளியிட்ட செல்போன் கடை உரிமையாளருக்கு ஓட்டுநர் கொலை மிரட்டல் விடுத்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மதுரை சோழவந்தான் பேருந்து நிலையத்தில் பயணிகளை ஏற்றாமல் சென்ற பேருந்து குறித்த சிசிடிவி காட்சியை அங்கு கடை வைத்திருக்கும் வணங்காமுடி இணையத்தில் வெளியிட்டார். சென்னை புழல் அருகே மர்ம நபர்கள் 2 வீலரை திருடிய சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். கதர்வேடு பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் வீட்டின் முன்பாக 2 வீலரை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றுவிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது வாகனம் காணாமல் போனது குறித்து போலீசில் புகார் அளித்தார். கோவை மாவட்டம் பில்லூர் காவல் நிலையம் முன்பாக சுற்றித் திரிந்த காட்டு யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். பில்லூர் அணை பகுதியின் காவல் நிலையம் முன்பாக ஒற்றை காட்டு யானை நின்று கொண்டிருந்தது. இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த காவலர்கள் காவல் நிலையத்தை விட்டு வெளியே வராமல் நீண்ட நேரம் காத்திருந்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கரடி மற்றும் சிறுத்தை உலா வந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் தேயிலை தோட்ட பகுதிகளுக்கு வனவிலங்குகள் உலா வருவது அதிகரித்திருக்கிறது. இந்த நிலையில் பெரியார் நகர் பகுதியில் கரடி மற்றும் சிறுத்தை உலா வந்ததைக் கண்டு மக்கள் அச்சமடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே மலையரசன் குப்பத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு சீர்வரிசை பொருட்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. தனியார் அறக்கட்டளை சார்பாக மேளதாளங்கள் முழங்க மாட்டு வண்டியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்புடைய பொருட்கள் எடுத்து வரப்பட்டு தலைமை ஆசிரியரிடம் வழங்கப்பட்டது. பின்னர் மாணவ மாணவிகளுக்கு பிரியாணி பரிமாறப்பட்டது. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் உள்ள பழைய பொருட்கள் கடை மற்றும் பர்னிச்சர் குடோனில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. சிஞ்ச்வாடு பகுதியில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் கடைகள் கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். குஜராத்தில் நிலம் மற்றும் இரட்டிப்பு பணம் தருவதாக கூறி 70,000 பேரிடம் 2,676 கோடி ரூபாய் வசூலித்துவிட்டு தலைமறைவான சகோதரர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ராஜஸ்தான் மாநிலம் சிகார் மாவட்டத்தைச் சேர்ந்த சுபாஷ் பிஜாராணி மற்றும் ரன்வீர் பிஜாராணி சகோதரர்கள் குஜராத்தின் தோலேரா நகரில் நெக்ஸா எவர்கிரீன் நிறுவனத்தை தொடங்கி மோசடி செய்தனர். கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் வீட்டின் கேட்டை உடைத்து காட்டு யானைகள் உள்ளே புகுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. நீலேஸ்வரம் பகுதியில் காட்டு யானைகள் ஊருக்குள் கூட்டம் கூட்டமாக உலா வருவதும் அதை வனத்துறையினர் விரட்டி விடுவதும் வழக்கமாக இருக்கிறது. யானைகள் தொடர்ந்து ஊருக்குள் வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஜொமேட்டோ டெலிவரி முகவருக்கு கஸ்டமர்கள் கொண்டாடிய பிறந்தநாள் விழா வீடியோ இணையத்தில் வைரலாகி பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. ஜொமேட்டோ உணவு டெலிவரி செய்யும் முகவருக்கு அன்றைய தினம் பிறந்தநாள் என்பதை அறிந்த கஸ்டமர் ஒருவர் அவரை கண்ணை மூடி வீட்டிற்குள் அழைத்து சென்று குடும்பத்தினரோடு வாழ்த்து பாடல் பாடி கேக் ஊட்டி இன்ப அதிர்ச்சி கொடுத்தார்.
அமெரிக்காவிற்குள் நுழைய மேலும் 36 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு தடை விதிக்க அதிபர் ட்ரம்ப் தலைமையிலான அரசு நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறது. ஆப்பிரிக்கா, கரீபியன் பிராந்தியத்திற்கு உட்பட்ட அமெரிக்காவின் முக்கிய கூட்டாளி நாடுகளுக்கும் தடை விதிக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் டெஸ்லா நிறுவனத்தின் சிஇஓவும் எக்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளருமான எலன் மஸ்க் தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கிறார். இந்த பட்டியலில் 2வது இடத்தில் இருந்து வந்த அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட நிலையில் ஆரக்கிள் நிறுவனத்தின் இணை நிறுவனர் லாரி எலிசன் 2வது இடத்திற்கு முன்னேறி இருக்கிறார். நாட்டில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் போது தேவாலயத்தில் பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்த கிறிஸ்தவ மக்கள் பயந்து ஆலயத்தை விட்டு ஓடிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. தலைநகர் லிமாவில் 6.1 ரிக்டர் அளவில் பதிவான இந்த நிலநடுக்கத்தில் சிக்கி ஒருவர் பலியானதாக கூறப்படுகிறது. பார்சிலோனாவில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த கோரி உள்ளூர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹோட்டல் மீது தண்ணீர் துப்பாக்கிகள், புகை குண்டுகள் மூலம் நூதன முறையில் தாக்குதல் நடத்தி தங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்தனர். ஐசிசி டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் ஆஸ்திரேலிய அணி தொடர்ந்து முதலிடத்தில் நீடித்து வருகிறது. சமீபத்தில் நடைபெற்ற உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் தோல்வி அடைந்தாலும் 123 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா முதல் இடத்திலும் 114 புள்ளிகளுடன் தென்னாப்பிரிக்கா 2ஆம் இடத்திலும் உள்ளன. இந்த பட்டியலில் இந்தியா 4ஆம் இடத்தில் உள்ளது. அயர்லாந்து அணிக்கு எதிரான T20 தொடரின் கடைசி போட்டியில் வெற்றி பெற்ற வெஸ்ட் இண்டீஸ் அணி 1-0 என்ற புள்ளி கணக்கில் தொடரை கைப்பற்றியது. 3வது மற்றும் கடைசி T20 போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 256 ரன்களை குவித்தது. தொடர்ந்து விளையாடிய அயர்லாந்து அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 194 ரன்களை மட்டுமே எடுத்தது. TNPL தொடரின் 12வது லீக் போட்டியில் திருச்சி அணியை வீழ்த்தி திருப்பூர் அணி வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த திருச்சி அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 164 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து விளையாடிய திருப்பூர் அணி 18.3 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 165 ரன்கள் அடித்து வெற்றி பெற்றது. TNPL தொடரின் 13வது லீக் போட்டியில் சேலம் அணியை வீழ்த்தி நெல்லை அணி அபார வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த சேலம் அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 126 ரன்களை மட்டுமே எடுத்தது. தொடர்ந்து விளையாடிய நெல்லை அணி 13.4 ஓவர்களில் 2 விக்கெட்டை மட்டுமே இழந்து 130 ரன்களை குவித்து 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் வீரர் மேத்யூ ஹேடன் 21ஆம் நூற்றாண்டின் ஆல் டைம் சிறந்த டெஸ்ட் அணியின் பிளேயிங் 11 வீரர்களை தேர்வு செய்திருக்கிறார். அதன்படி அவர் தேர்ந்தெடுத்துள்ள வீரர்கள் பட்டியலில் அலஸ்டர் குக், டேவிட் வார்னர், ஜாக் எலிஸ், பிரையன் லாரா, விராட் கோலி, VVS லக்ஷ்மன் உள்ளிட்ட வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். புதுக்கோட்டையில் மாநில அளவில் நடைபெற்ற செஸ் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. 2 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் வயது வரம்பின்றி கலந்து கொண்டனர். விரைவு பிரிவு மற்றும் மின்னல் பிரிவு என 2 பிரிவுகளாக போட்டி நடத்தப்பட்டது. தனுஷ் மற்றும் நாகார்ஜுனா நடிப்பில் உருவாகியிருக்கும் குபேரா திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாக இருக்கிறது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் தயாரிப்பில் சேகர் கமுலா இயக்கியிருக்கும் இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக ராஷ்மிகா மந்தனா நடித்திருக்க இத்திரைப்படம் வரும் 20ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. மறைந்த விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் வெளியான படைத்தலைவன் திரைப்படம் 2 நாட்களில் 2,50,00,000 ரூபாய் வரை வசூலித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அன்பு இயக்கியிருக்கும் இந்த திரைப்படத்தில் கஸ்தூரி ராஜா, MS பாஸ்கர், யாமினி சந்தர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். சூர்யா நடிப்பில் கடந்த 2014ஆம் ஆண்டு வெளியான அஞ்சான் திரைப்படத்தை தமிழில் ரீஎடிட் செய்து விரைவில் வெளியிட உள்ளதாக அந்த படத்தின் இயக்குனர் லிங்குசாமி தெரிவித்திருக்கிறார். சமீபத்தில் அஞ்சான் திரைப்படத்தை ஹிந்தியில் ரீஎடிட் செய்து யூடியூபில் வெளியிடப்பட்டதாகவும் அதற்கு ஹிந்தி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு கிடைத்திருப்பதாகவும் கூறினார். டேட்டிங் வதந்திக்கு மத்தியில் விஜய் தேவரகுண்டா பற்றி கேட்டதும் வெட்கத்தில் சிவந்த நடிகை ராஷ்மிகா மந்தனாவின் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் குபேரா திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடைபெற்றது. அப்போது அவரிடம் விஜய் தேவரகுண்டா பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் 58வது திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் கங்கையம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தன காப்பு அலங்காரத்தில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே ஐயனார் கோவிலில் வைகாசி பொங்கல் விழாவையொட்டி முளைப்பாரி ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் மேள வாத்தியங்கள் முழங்க சிறுமிகள் கோலாட்டம் ஆடியபடி முன்னே செல்ல பெண்கள் தலையில் முளைப்பாரியை சுமந்து ஊர்வலமாக சென்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் அந்தோணியார் ஆலய தேர்பவனி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புறா வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அந்தோணியார் சொரூபம் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்.